என்னோட துணை டுடே ப்ரோமோ இப்போ தானியை கழட்டி நிலா தந்துட்டு போயிடுறாங்க. இந்தாங்க இது பத்திரமா வச்சுக்கோங்கன்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம நிலா கிட்ட எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு வரலான்ட்டு சொல்லிட்டு நிலா பின்னாடியே போகிறாங்க. ஆமாம், நானே உங்கள் கூட பேசணுன்ட்டு நினச்சேன், அது நீங்களாவே வந்துட்டீங்க. வாங்க ஒரு நல்ல இடமா உட்காந்து நம்ம பேசலான்ட்டு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறாங்க. அங்கே பேசிகிட்டே ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் தருவீங்களான்ட்டாங்க. நீங்கள் தயங்காமல் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்காக செய்கிறேன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு டைவர்ஸ் பேப்பர் வேணும்ன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்கன்ட்டாங்க. அது ஏற்கனவே நம்ம பேசி வச்சுட்டு தானே இருந்தாங்க, நம்ம டைவர்ஸ் பண்ணலாம் அதுன்ட்டு சொல்லிட்டு லாயரை எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல, நம்ம டைவர்ஸ் தந்துருங்கன்ட்டு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சொல்கிறாங்க. நிலா பேசிகிட்டு இருக்கும்போது வேற வழி இல்லாமல் சோழனும் சரி நானும் இதுக்காக ஏற்பாடு பண்ணுறேன்றாங்க. ஆஃபீஸில் ஒரு பழைய வீடு இருந்தால் நம்மளுக்கு கன்வெல் ஆகலான்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே பேசி நிலா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படியா, நான் தங்கிட்டு இருக்கிறதும் வீடு பழைய வீடு தான் இருக்கு, நம்ம அங்கே போயிட்டு எல்லாமே பண்ணலான்ட்டு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே இப்போ சோழனோட வீட்டுக்கு வராங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.